சேமியா முட்டை அடை. சேமியா வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் அதில் போட்டுக்கிடணும். போட்டுட்டு தேவையான அளவுக்கு சேமியாவுக்கு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அயனர் கிரீஸ், யூனிக் நான்வெஜ் மசாலா பவுடர் தேவையான அளவுக்கு நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதில் போட்டணும். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா ஒன்று போல் மேட்ச் ஆகிற மாதிரி அயனர் கிரீஸ், யூனிக் நான்வெஜ் மசாலா, எடுத்து வச்சுருக்கிற சேமியா, வெஜிடபிள்ஸு எல்லாமே அதில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா ஒன்று போல் கிண்டி விடணும். கிண்டி விட்டு இங்கே தோசைக்கல் சூடாக இருக்கிற நேரம் நம்ம எண்ணெய் அதில் சிறிதளவு ஊற்றி எடுத்து வச்சுட்டு இந்த கலவையை அதில் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வைக்கணும். அயனர் கிரீஸ், யூனிக் நான்வெஜ் மசாலாவோட வெங்காயம், தக்காளி பழம், முட்டைக்கோசு, சேமியா எல்லாம் சேர்ந்து அடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கிற அடையை திருப்பி போடணும். நல்லா வெந்துருச்சு. காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா மேட்ச் ஆகி அயனர் கிரீஸ், யூனிக் நான்வெஜ் மசாலாவோட அடை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுவோம். அயனர் கிரீஸ், யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ண சேமியா எக் அடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம நல்லா பண்ணி கொடுக்கலாம். ரெடி டு ஈட்.